கோடீஸ்வராய நமக்கு. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சிவபாதன். வணக்கம். நேற்று ஆவணி அபிட்டம், ஆவணி மாதம் முதல் பௌர்ணமியும் கூட. ஸோ இந்த பௌர்ணமி தினத்தில் நேற்று 17 கீழ் சித்தர்கள் யாக பூஜை சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக நடத்தப்பட்டது. நிறைய பேர் இதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இந்த பூஜையை நடத்துவதற்கு இந்த பூஜை பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்த கோவாவில் இருந்த ஆனந்த் அவங்களுக்கு நன்றி. இன்னும் நிறைய பேர் இந்த சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையில் பங்கெடுத்துக்கிறாங்க. இந்த யாக பூஜைங்கிறது தனிப்பட்ட யாருக்கும் இல்லை, எல்லாருக்குமான ஒரு யாக பூஜை. அனைவரும் சேமமாக இருக்க வேண்டும் என்பதற்கான பூஜை. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சில சங்கடங்கள் இருக்கும். அது வினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லைன்னா கர்மா அப்படின்னு சொல்லுவோம். நல்ல விஷயத்தை நாம் முன் ஜென்மத்தில் என்ன நடந்தது நமக்கு தெரியாது. ஸோ அதோட இந்த கர்மாவின் அந்த தொடர்ச்சியான அந்த தாக்கம் நமக்கு வாழ்வியலில் நிறைய சோதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஸோ அதிலிருந்து கர்மாவிலிருந்து நாம் வெளிவர முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா கடவுளுக்கே கர்மா உண்டு என்று சொல்லுவாங்க. ஸோ அதை எளிமைப்படுத்துவதற்காகத்தான் இந்த சித்தர்கள் எல்லாம் நமக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரியான நாம் ஏற்கனவே சம்பாதித்து வச்ச இந்த கர்மா நல்ல கர்மாவா இருந்தால் நமக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அப்போ அப்படின்னா எல்லாருக்கும் இப்போ நிறைய பேர்லாம் சொல்றாங்க, இன்னைக்கு ரொம்ப வாழ்வியல்ல நெகட்டிவா இருக்கிறவங்க நிறைய பேர் இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல, ரவுடி அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. நிறைய இதெல்லாம் கொலை கொள்ளை இப்படி பண்றவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, நாங்க வாழ்க்கையில நல்லது செஞ்சுட்டு இருக்கிறோம், எங்களுக்கு இருக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இதெல்லாம் முன் ஜென்மத்து வினை. போன ஜென்மத்துல அவங்க நல்லா செஞ்சிருந்திருக்கலாம், அது இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு நல்ல வாழ்வில் இருக்குது. ஆனால் இந்த ஜென்மத்துல செய்யற அவங்களுடைய பாவங்கள் வரும் காலங்களில் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு கேடு விளைவிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்லுவார். ஸோ நம்மளுடைய பிரிவி கர்மாவிலிருந்து நம்ம இந்த காலத்துல நம்ம இருக்கிறோம். இந்த காலத்துல நம்ம படுற கஷ்டங்கள் எல்லாம் கர்மாவை கரைப்பது நல்லது. அதை இன்னும் கேரி ஃபார்வர்ட் பண்ண கூடவே கூடாது. போன ஜென்மத்துல இதுவரை நாம் சேர்த்து வைத்த இந்த நல்ல கர்மா அப்படின்னா நமக்கு அடுத்த தலைமுறைகளுக்கும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளுக்கும் கூட அது நல்ல கர்மாவை கொடுக்கும். அதே மாதிரி கெட்ட கர்மா போன ஜென்மத்துல நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஜென்மத்துல நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கவில்லை என்றாலும் இந்த கர்மாவை இந்த ஜென்மத்திலேயே நாம் நல்ல விஷயங்கள் மூலமாக அதை நாம் கரைத்துக் கொள்வது நல்லது. கரைத்துக் கொள்வது என்பது அது கர்மாவிலிருந்து விடுதலையாக முடியாது. கர்மாவிலிருந்து விலக்கல் கிடையவே கிடையாது. கர்மாவிலிருந்து எக்ஸம்ஷன் எல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கீம் கிடையவே கிடையாது. கம்பல்சரி நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். சித்தர்கள் நமக்கு எளிமைப்படுத்துவார்கள். நம்மளுடைய கஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை எளிமைப்படுத்துவார்கள். அதற்காக தான் அன்னதானம் பண்ண சொல்றது, அதற்காக தான் இந்த மாதிரி பூஜைகள்ல கலந்து கொள்றது. ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் இந்த உலக சேமத்துக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட அந்த இதுக்காகவும் நாங்கள் இந்த பூஜையை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். சித்தர்கள் 17 கீழ் சித்தர்கள் அப்படின்னா எல்லா சித்தர்களையும் நம்ம அழைக்க முடியாது. 17 கீழ் சித்தர்கள்ல இருக்கிறவங்க மொத்தம் கிட்டத்தட்ட 108 சித்தர்கள், 1008 சித்தர்கள் இப்படி அவங்களுடைய நாமாவளிகளை நாம் அவர்கள் இந்த பூஜைக்கு வரவழைத்து இது போன்ற கஷ்டங்களை சொல்பவர்கள் நிறைய பேர் இப்போ எனக்கு அவங்களுடைய பெயர், குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய ராசி நட்சத்திரங்கள் இதெல்லாம் சித்தர்களுக்கு உகந்ததா அப்படின்னா 17 சித்தர்கள்ல எல்லாம் பிரபஞ்சம் தான். எல்லா சித்தரும் தனித்தனியா ஒரு பேர் வச்சு கூப்பிடுறோம் இல்லையா, காக புஜந்தர் அப்படின்னு சொல்றோம். நம்ம எங்க கோடிசாமிகள், எனக்கு குருநாதர் கோடிசாமிகள் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இப்படி நிறைய சித்தர்களுக்கு பேர் சொல்லி நம்ம நாமாவளி வழங்குறோம். அது மாதிரிதான் ஒவ்வொருத்தருடைய கஷ்டங்களையும் துயரங்களையும் அவர்கள் பேர் சொல்லி அவர்கள் எந்த நட்சத்திரத்தில் எந்த ஒரு ராசியில் பிறந்தவர்கள் என்பதை அவர்களுடைய பெயர் சொல்லி அந்த பூஜையில் நாம் அவர்களுக்கான அந்த பூஜையாகவும் நாம் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். நீங்களும் இதுபோன்று அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை நடத்தும் இது போன்ற யாக பூஜையில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளலாம். நீங்கெல்லாம் ஏதாவது பணம் கொடுக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க கொடுக்கணும்னு விருப்பப்பட்டா அது ட்ரஸ்ட்டுக்கு கொடுங்க. அது 4 பேருக்கு ஒரு நல்ல அன்னதானத்துக்கும் ஒரு நல்ல கோயிலுக்கு விளக்கேற்றுவதற்காகவும் இது மாதிரி ஒரு அறப்பணி கட்டடம் கட்டுவதற்கு திருப்பணி செய்வதற்கு அது உபயோகமா இருக்கும். அது உங்களுடைய கூகுள் பே இருக்கு, அதுக்கு நீங்க ட்ரஸ்ட்டுக்கு நேரடியாகவே அனுப்பிடுங்க. தனிப்பட்ட யாருக்கும் எந்த ஒரு ரூபாயும் நாங்க சார்ஜ் பண்றதில்லை. இந்த பூஜைக்கான செலவுகள் இருக்கும். எண்ணெய் வாங்குறது, நெய் வாங்குறது, ஓமம் வாங்குறது, பூ வாங்குறது, பழம் வாங்குறது,
இது மாதிரியான இந்த 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 நடைமுறை செலவுகளுக்கு நீங்கள் வேணால் பங்கெடுத்து, நான் இந்த பூஜையில வந்து எண்ணெய் எடுத்துக்கிறேன், நெய் எடுத்துக்கிறேன், இந்த பௌர்ணமி பூஜைக்கு முழுவதும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த அமாவாசை தினத்தில் நடைபெறும் இந்த யாக பூஜைக்கு செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிரசாதம் வைப்போம், நிறைய பேருக்கு அன்னதானம் பண்றோம். இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளலாம். இதில் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை யாரிடமும் ₹1 கூட வாங்குவதில்லை. நேற்று ஆவணி மாதம் நடைபெற்ற அந்த பௌர்ணமி பூஜையில் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை பங்கு எடுத்து அந்த யாக பூஜையை நடத்தியது. அதை உங்களுக்கும் காணொலியாக்கம் செய்து வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இதுவரைக்கும் நீங்க சித்தர்கள் திருப்படி சேவா அறக்கட்டளையில் நீங்க வந்து பங்கெடுத்துக்கல, இதுவரைக்கும் நீங்க உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா நீங்க உறுப்பினர் ஆகலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். உங்களை நான் வந்து அங்கத்தினராக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். தொடர்ந்து இந்த அறக்கட்டளை நடவடிக்கைகளில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளலாம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சிக்கு நீங்கள் புதியவர்கள் என்றால் கீழே இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் கொடுங்க. அப்பதான் நாங்கள் கொடுக்குற புதிய புதிய காணொலிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவபாதன். வணக்கம். சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்களின் பங்களிப்பிற்காக கரம் நீட்டுகிறது. உங்களின் இந்த சிறு உதவி ஏழை மற்றும் முதியோருக்கு உணவாகவும், திருக்கோவில்களுக்கு தீபமாகவும், ஆன்மீக அனுபவ காணொலியாக்கத்திற்கும் பயனுள்ளதாய் அமையும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் மேலான உதவிகளை 8438238921 ஜிபே எண்ணிற்கு உங்களுடைய உதவிகளை அனுப்பி வையுங்கள். நன்றியுடன் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. எங்கே 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 உன்னை தேடி அலைகிறேன், எங்கே 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 உன்னை தேடி அலைகிறேன். அடர்ந்த வனத்திலா இல்லை பனிமலையினிலா, ஓடும் நதியிலா இல்லை வீசும் காற்றிலா, எங்கே 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 உன்னை தேடி அலைகிறேன், அடர்ந்த வனத்திலா இல்லை பனிமலையினிலா, ஓடும் நதியிலா இல்லை வீசும் காற்றிலா, எங்கே 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 உன்னை தேடி அலைகிறேன், எங்கே 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 உன்னை தேடி அலைகிறேன்.
சேற்றில் நான் விழுந்தாலும் தெரியாமல் பிழை பல புரிந்தாலும் அறியாமை சேற்றில் நான் விழுந்தாலும் தெரியாமல் பிழை பல புரிந்தாலும் இன்ப துன்ப மாற்றத்தில் கரைந்தாலும் இன்ப துன்ப மாற்றத்தில் கரைந்தாலும் மகா குரு உன்னை மறவேனே உன்னை மறவேனே மகா குரு உன்னை மறவேனே உன்னை மறவேனே எங்கே 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 உன்னை தேடி அலைகிறேன் எங்கே 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 உன்னை தேடி அலைகிறேன் முத்திரை தியானத்தை செய்திடுவேனே முற்றிலும் மாற்றத்தை தந்தருள்வாயே முத்திரை தியானத்தை செய்திடுவேனே முற்றிலும் மாற்றத்தை தந்தருள்வாயே முத்திரை தியானத்தை அனுதினம் செய்வேன் முற்றிலும் மாற்றத்தை தந்தருள்வாயே முத்திரை தியானத்தை அனுதினம் செய்வேன் முற்றிலும் மாற்றத்தை தந்தருள்வாயே நான் என்ற மமதையில் நிறைந்தாலும் நான் என்ற மமதையில் நிறைந்தாலும் குருவே என்னை தடுத்தாட்கொள்வாய் குருவே என்னை தடுத்தாட்கொள்வாய் எங்கே 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 உன்னை தேடி அலைகிறேன் எங்கே 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 உன்னை தேடி அலைகிறேன் அடர்ந்த வனத்திலா இல்லை பனிமலையினிலா ஓடும் நதியிலா இல்லை வீசும் காற்றிலா ஓடும் நதியிலா இல்லை வீசும் காற்றிலா எங்கே 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 உன்னை தேடி அலைகிறேன் எங்கே 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 உன்னை தேடி அலைகிறேன் அடர்ந்த வனத்திலா இல்லை பனிமலையினிலா அடர்ந்த வனத்திலா இல்லை பனிமலையினிலா ஓடும் நதியிலா இல்லை வீசும் காற்றிலா ஓடும் நதியிலா இல்லை வீசும் காற்றிலா எங்கே 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 உன்னை தேடி அலைகிறேன் எங்கே 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 உன்னை தேடி அலைகிறேன் தேடி அலைகிறேன் உன்னை தேடி அலைகிறேன் தேடி அலைகிறேன் உன்னை தேடி அலைகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.